என் தாய் தந்தையரின் பாதங்களை தொழுது என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம். தானவர்களின் அரசன் விருஷபர்வா. விருஷபர்வாவுக்கு ஒரே ஒரு மகள். அவள் பெயர் சர்மிஷ்டை. அசுரர்களின் குலகுரு சுக்ராச்சாரியார். அவருக்கு ஒரே ஒரு மகள். அவள் பெயர் தேவயானி. அரசரான விருஷபர்வாவுடைய அரண்மனையில குலகுரு யார் என்றால் இந்த அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியார். இதனால தேவயானியும் சர்மிஷ்டையும் சிறந்த தோழிகள். ஒரு முறை ஆத்துல குளிக்க போறாங்க. அப்ப ஆத்துல குளிக்க போகும்போது சர்மிஷ்டையும் அரண்மனை பெண்களும் தேவயானியும் இவங்களெல்லாம் ஆத்துல குளிக்கிறதுக்கு போறாங்க. குளிக்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கலட்டி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு குளிச்சு கொண்டு இருக்கும் போது கொஞ்சம் காத்து வேகமாக அடிக்கும் போது கலட்டி வைக்கப்பட்ட அந்த ஆடைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இடம் மாறி போய்விடுது. அதனால தேவயானி என்ன பண்றா, தெரியாத தன்னுடைய ஆடை எதுவென்று தெரியாது அந்த அரசரின் மகளான அந்த சர்மிஷ்டையோட ஆடைகளை எடுத்து தேவயானி போட்டுக்கிறான். இதனால சர்மிஷ்டைக்கு கோபம் வந்துருச்சு. என்னுடைய தந்தை போடும் பிச்சையில் வாழ்பவள் நீயும் உன்னுடைய தந்தையும் நீ என்னுடைய ஆடையை எப்படி உடுத்தி கொள்ளலாம் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்துல இந்த தேவயானியை தள்ளி விட்டுட்டு சர்மிஷ்டை என்ன பண்றா, அரண்மனை பெண்களோட தன்னுடைய அரண்மனைக்கே வந்துடுறாங்க. உடனே அந்த வழியாக நகுஷனோட மகனான யயாதி வரான். தேவயானி அந்த கிணத்துல இருந்து மேலே ஏற முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போது இந்த யயாதி மன்னன் என்ன பண்றான், தன்னுடைய வலது கையை நீட்டி அந்த தேவயானி மேல தூக்கி விடுறான். தேவயானி காப்பாத்திடுறான். காப்பாத்திட்ட உடனே தேவயானிக்கும் யயாதி மன்னனுக்கும் உடனே காதல் வந்துருது. காதல் வந்த உடனே யயாதி மன்னன் சொல்றான், நான் அஸ்தினாபுரத்தின் அரசன், என்னுடைய பெயர் யயாதி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லிடுறான். உடனே தேவயானியோ சரின்னு சொல்லி சம்மதிச்சிடுறான். இப்ப கூட சரி, கல்யாணம் ஆகும் போது எப்பவுமே ஒரு பையனை பார்த்து தான் சொல்லுவாங்க, ஏப்பா அந்த பொண்ணோட வலது கையை பிடிச்சிக்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த பொண்ணையும் பார்த்து அம்மா நீ போய் அந்த பையனோட வலது கையை பிடிச்சின்னு அந்த மண்டபத்தை சுத்திவான்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பையன், ஒரு கணவன் மனைவி வெளியில போகும் போதும் சரி, கல்யாணம் ஆகும் போதும் சரி, அந்த பையனுடைய வலது பக்கமாக தான் அந்த பொண்ணு நிக்கணும். இடது பக்கமாக நிக்க கூடாது. முதல் மனைவிக்கு மட்டும்தான் வலது பக்கம். அதன் பின்னாடி அந்த பையன் ரெண்டாவது மூணாவது சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணிக்கினா அந்த பெண்கள் எல்லாம் இடது பக்கமாக நிறுத்தி வச்சுதான் தாலி கட்டுவாங்க. வலது பக்கமாக நிறுத்தி வைக்க மாட்டாங்க. முதல் மனைவிக்கு மட்டும்தான் வலது பக்கம் உரியது. அதனால கணவன் மனைவி வெளியில போகும் போதும் ஒரு கணவனுடைய வலது பக்கமாக தான் மனைவி போகணும். இடது பக்கமாக எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்துட்ட பின்னாடி அந்த பொண்ணுக்கு 15 வயசுக்கு கீழே இருந்தா அந்த பையன் அந்த பொண்ணை இல்லற வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்த கூடாது. 16 வயசுக்கு மேல இருந்தா அந்த பொண்ணை அந்த பையன் இல்லற வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை உண்டு. அதே மாதிரி அந்த பையன் மேல எந்த விதமான மருத்துவ ரீதியாக ஏதாச்சும் சர்டிபிகேட் இருந்தா அந்த பையன் அந்த பொண்ணை இல்லற வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்த கூடாது. இது நம்மளோட இந்திய நாட்டு சட்டப்படியே இப்படிதான் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் யயாதியும் தேவயானியும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக சம்மதம் தெரிவிச்சிடறான். உடனே சரின்னு சொல்லி யயாதி மன்னன் என்ன பண்றான், அரண்மனைக்கு போயிடுறான். ஆனா தேவயானியோ வீட்டுக்கு போகாம அந்த ஆத்துக்கிட்டே நின்று கொண்டு இருக்கிறாள். உடனே சுக்ராச்சாரியாரோ சாயங்காலம் நேரம் ஆகிவிட்டது, இன்னும் தன்னுடைய மகளை காணவில்லையே என்று சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்க்கும் பொழுது அப்போது தேவயானி அந்த ஆத்தங்கரை கிட்ட நின்றுட்டு இருக்கிறது தெரிய வருது. உடனே சுக்ராச்சாரியார் ஓடோடி அம்மா ஏம்மா இங்கே நின்னுக்கிற, டைம் ஆச்சு இல்ல,
வீட்டுக்கு வர வேண்டித்தானன்னு சொல்லி வந்து கேக்குறாரு. அதற்கு ஒண்ணு தேவயானியும், அப்பா ஒரு நாட்டுக்கு அரசர் முக்கியமா குலகுரு முக்கியமா நீ சொல்லி வந்து கேக்குறான். உடனே சுக்கராச்சாரியாரும், ஒரு நாட்டுக்கு குலகுரு தான் முக்கியம், அரசர் இல்லை. குலகுரு இல்லாமல் ஒரு நாட்டின் அரசனால சிறந்த முறையில ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. உடனே தன் சர்மிஷ்டை தன்னை கண்டபடி பேசிய வார்த்தைகள் எல்லாம் தேவயானி வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து சொல்லிடுறார். உடனே, அப்பா இதை நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த தானவர்களின் அரசனான அந்த விருஷபர்வாவே வந்து இந்த இடத்துல வந்து எனக்கிட்ட வந்து சொல்லும், அப்பதான் நான் ஒத்துக்குவான்னு சொல்றான். உடனே சுக்கராச்சாரிய என்ன பண்றாரு, அந்த விருஷபர்வாவை அழைச்சி கொண்டு அந்த ஆத்தங்கரைக்கு கிட்ட வந்து வராரு. வந்த உடனே தேவயானி கேக்குறா, அரசரே ஒரு நாட்டுக்கு அரசர் முக்கியமா குலகுரு முக்கியமா என்று சொல்லி கேட்கிறான். உடனே அந்த விருஷபர்வாவோ, அம்மா ஒரு நாட்டுக்கு குலகுரு தான் முக்கியம், அரசர் முக்கியம் இல்லை. குலகுரு இல்லாமல் ஒரு நாட்டுக்கு அரசர் வந்து இருக்க முடியாது வந்து சொல்லிடுறார். அதற்கு உடனே தேவயானி, எனக்கு இன்னும் சில நாட்கள்ல எனக்கும் அஸ்தினாபுரத்தின் அரசனான யயாதிக்கும் திருமணம் வந்து நடக்குது. அவர் திருமணம் ஆன பின்னாடி உன்னுடைய மகளான சர்மிஷ்டையும் அந்த 100 அரண்மனை வேலைக்கார பெண்கள் அந்த 100 பேரும் எனக்கு பணியாட்களாக எனக்கு பணிவிட செய்வதற்காக அதாவது வேலைக்காரியாக வர வேண்டும் சொல்லி வந்து கேட்கிறான். உடனே விருஷபர்வாவோ சரின்னு சொல்லி சம்மதிச்சிடுறாரு. உடனே கொஞ்சம் நாட்கள் கழித்து யயாதிக்கும் தேவயானிக்கும் சிறந்த முறையில திருமணம் வந்து நடக்குது. யயாதியும் தேவயானியும் அஸ்தினாபுரத்துக்கு வந்து போகும்போது அங்க கூட அந்த விருஷபர்வாவுடைய மகளான சர்மிஷ்டையும் அவர் கூட அந்த 100 அரண்மனை பெண்களும் வேலைக்காரியாக அனுப்பி வைக்கிறாரு விருஷபர்வா. உடனே தேவயானியும் யயாதியும் சிறந்த முறையில இல்லற வாழ்க்கையில வந்து வாழ்கிறார்கள். அப்படி வாழும் போது இந்த யயாதி மன்னன் என்ன பண்றான், 2வது மனைவியாக இந்த தேவயானியின் தோழியான சர்மிஷ்டையை வந்து கந்தர்வ முறைப்படி திருமணம் வந்து பண்ணிக்கிறான். அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த அரண்மனைக்கு கொஞ்சம் பக்கத்துல சர்மிஷ்டையை வந்து தங்க வச்சு சிறந்த முறையில வந்து பாத்துக்கிறான். ஒரு நாள் தேவயானி என்ன பண்றா, அந்த சர்மிஷ்டை கிட்ட அப்படி எதிர்ச்சா போய் பார்க்கும்போது அவ கழுத்துல திருமாங்கல்யம் இருப்பதை பார்த்து, உனக்கு எப்போ திருமணம் ஆச்சுன்னு சொல்லி வந்து கேட்கிறான். அதுக்குள்ள சர்மிஷ்டையோ, நான் ஒரு கந்தர்வ முறைப்படி ஒருவரை திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லிடுறான். உடனே சரின்னு சொல்லிட்டு தேவயானியும் தன்னோட அரண்மனைக்கு வந்து வந்துடுறான். யயாதியும் தேவயானியும் சிறந்த முறையில இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அவர்களுக்கு யது துர்வசு என்று 2 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சர்மிஷ்டைக்கும் யயாதிக்கும் 3 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. திர ஆயு, அனுசு, பூரு சொல்லி 3 ஆண் குழந்தைகள் வந்து பிறக்குது. ஒரு முறை இந்த 3 குழந்தைகளும் தெருவுல வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. அந்த வழியாக வரக்கூடிய தேவயானி என்ன பண்றா, தன்னுடைய கணவன்மார்களோட உருவத்தை ஒரே மாதிரியாக இந்த 3 குழந்தைகளும் இருப்பதை பார்த்து அந்த குழந்தைகள் கிட்ட வந்து கேக்குறா, குழந்தைகளே உங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொல்லி வந்து கேக்குறா. எப்பவுமே குழந்தைகள் வந்து பொய் சொல்லாது, அதுக்கு பொய் சொல்ல கத்து தர்றதே நம்ம தான். நானும் ஒரு முறை என்னுடைய ரிலேஷனோட ஒருத்தர் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்க போன உடனே வாப்பா உக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரி சாப்பிடுன்னு சொல்லி தட்டுல வந்து சாப்பாடும் போட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்பா மழை வர்ற மாதிரி கீது, நான் மேல துணியை காய போட்டுக்கிறேன், நான் போய் கீழே வந்து எடுத்துன்னு வரேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து மேல வந்து போயிட்டாங்க. உடனே அந்த வீட்டுல ஒரு குழந்தை ஒண்ணு இருந்துச்சு.